நாங்கள் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று கர்ஜிக்கிறார். 25 ஆண்டுகால தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்த திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி. வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை சந்திச்சிட்டு இருக்கு. பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்த கட்சி இன்னைக்கு ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல 294 சீட்டு. அந்த 294 சீட்டுல பிஜேபி 206, 207 தொகுதிகளில் அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மீதி 80 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் மம்தா பானர்ஜி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, 100 அசம்பிளி சீட்டுடைய ஓட்டுகளில் இவிஎம் மிஷின்ல குளறுபடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த அசம்பிளி எலெக்ஷனுடைய 100 அசம்பிளி சீட்டுடைய இவிஎம் பாக்ஸ் ஸ்ட்ராங் ரூம்ல வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. அந்த வச்சிருக்கக்கூடிய இடத்துல மின்சாரம் தடை செய்யப்பட்டு அந்த இடத்துல முகம் தெரியாத மக்கள் வந்து போனதாக அந்த ஏஜென்ட்டுகள் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் நைட்டோட நைட்டா அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு மக்கள் போய் முற்றுகையிடுகிறார்கள். அந்த இடத்துல அவங்க பார்ப்பதற்காக அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த நேரத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல விவி பாட்டோடைய அந்த சீட்டுகளும் கீழே கொட்டி கிடக்குது. இந்த 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த பிஜேபி இது வெற்றி அல்ல, மக்களினுடைய தீர்ப்பு திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டுறாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலும் சொல்லி இருக்கிறாங்க. இதற்கிடையே பிஜேபி ஆதரவான சங் பரிவார கும்பல் என்ன பண்றாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரசினுடைய அந்த அலுவலகங்கள், கட்சி அலுவலகங்கள், அதற்கு உண்டான ஆவணங்கள், தஸ்தாவேஜுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த கட்சி ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய மக்களை மிகவும் கொடூரமான முறையில் அவங்க தாக்குதல் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் சூறையாடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களாக மேற்கு வங்காளம் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் வெஸ்ட் பெங்காலுடைய காவல் நிலைய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி வெற்றி பெற்றதற்கு உண்டான அடையாளமாக அங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவங்களுடைய கொண்டாட்டத்தை போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்க வெளிப்படுத்துறாங்க. இதற்கு இடையில மம்தா பானர்ஜி தாக்கப்படுறாங்க. அவங்க தாக்கப்பட்டு, என்னுடைய வாழ்நாளில் நான் மக்களுக்காக இவ்வளவு ஆண்டுகள் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் யாரிடத்திலும் ஒரு பைசா நான் லஞ்சம் வாங்கினதில்லை, அதனால நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இறுதி வரை நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.